கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த நல்ல நேரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே 2 கள்ளர்கள் மத்தியில் ஒரு கள்ளனை போல் அவர் தொங்கினார். சிலுவையிலே கர்த்தர் பேசின 7 வார்த்தைகளை இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 7 வார்த்தைகள் தான் கர்த்தர் சிலுவையிலே பேசினாரா என்பது எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. மோசே எழுதின 10 அந்த கட்டளைகளை வாங்கிட்டு வந்தது போல வரிசையாக 7 வார்த்தைகள் எழுதப்பட்டதாகவும் வேதத்திலே வாசிக்க முடியவில்லை. ஆனால் 4 சுவிசேஷங்களில் இந்த 4 சுவிசேஷ பகுதிகளில் இந்த 7 வார்த்தைகள் அப்படியே செப்பரேட்டாக தனித்தனியாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதிலே பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகளில் 6 வார்த்தைகளை கர்த்தர் வெவ்வேறு கோணங்களிலே பேசுகிறார். ஆனால் இந்த 2வது வார்த்தையை பார்க்கும் பொழுது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு எதற்கு அனுப்பப்பட்டாரோ, எந்த நோக்கத்திற்காக அவர் வந்தாரோ, அந்த நோக்கத்தின் விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அது ரட்சிப்பு என்கின்ற வார்த்தை. இதற்கு முன்பாக மன்னிப்பை பார்த்தோம். பிறகு அடுத்து 3ஆம் வசனத்தில் தாயை பார்த்து மகனை பார்த்து சொல்லுகிறார். அடுத்தது என் தேவனே என் தேவனே என்கிறார். தாகம் முடிந்தது, ஒப்புவிக்கிறேன். இதையெல்லாம் அப்பாற்பட்டு தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பை குறித்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. இங்கே வாசிங்கள். அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 23ஆம் அதிகாரத்தின் 43ஆம் வசனம் இதற்கு ஒரு கீவேர்டாக அமைகிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்கிறார். அல்லேலூயா. இங்கே சிலுவையை பார்க்க முடிகிறது. இந்த சிலுவைக்கு பக்கத்தில் ஒரு கள்ளன் சிலுவையிலே அறையப்படுகிறான். இந்த சிலுவையின் இந்த பக்கத்திலே ஒரு கள்ளன் அறையப்படுகிறான். ஏன் ரோம பேரரசின் காலத்திலே இன்றைக்கு தண்டனை கொடுப்பதிலே ஒரு குற்றவாளிக்கு சிறை தண்டனை கொடுத்ததுக்கு பிறகு அவனுக்கு தூக்கு தண்டனைன்னு ஒன்று நமக்கு இருக்கு சட்டம். அது எக்ஸ்ட்ரீம்லி அவ்வளோதான், அவனுடைய மரணம் அவனதான் முடிந்து போகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். ஏன் அவர் சிலுவையில் அறையப்படுகிறார்? குற்றவாளிகளில் ஒருவராக. அதாவது 12ஆம் வசனத்தில் ஏசாயாவில் 53:12 அக்கிரமக்காரரில் ஒருவராக. அப்போ ஒரு தனி மனிதனாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சிங்கன்னா போறவன் வரவெல்லாம் இவர் எதுக்குப்பா சிலுவையில் அரைஞ்சிருக்கன்னு ஒரு கேள்வி கேட்பான். இப்போ 2 அக்யூஸ்டை நீங்க பக்கத்தில் வச்சுட்டீங்கன்னா அவர்களில் ஒருவர் இவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்கே வந்துடுது. ஆமென். அப்போ இவர் தவறு செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, ஒரு குற்றமும் செய்யாத கர்த்தர் குற்றவாளிகளின் நடுவில் வரும் பொழுது இவரும் ஒரு குற்றவாளியை போல் ஆக்கப்படுகிறார். நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்தில், நீங்களும் நானும் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே உங்கள் மேல் விழ வேண்டிய என் மேல் விழ வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை, பாவத்தை, சாபத்தை, நோயை, நரகாக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே மரிக்கிறார். இங்கே 4 சுவிசேஷ பகுதிகளிலே இந்த 3 சுவிசேஷ பகுதிகளில் அவர் கள்ளர்கள் என்று ஒரு இடத்தில் இருக்கிறது, குற்றவாளிகள் என்று ஒரு இடத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த லூக்கா எழுதுகிறார், மிகவும் ஆணித்தரமாக அழுத்தமாக அவர் எழுதுகிறார், தீர விசாரித்து எழுதுகிறார் இந்த சம்பவத்தை. நீங்கள் எந்த 3 சுவிசேஷ பகுதிகளிலும் இந்த பரதீசில் இருப்பா என்ற வார்த்தை நீங்க படிக்க முடியாது. லூக்காவில் மட்டும்தான் இதை வாசிக்க முடியும். காரணம், மற்ற சுவிசேஷ பகுதியை எழுதினவர்கள் எழுதாத ஒரு விஷயத்தை இந்த லூக்கா தீவிரமாய் ஆராய்ந்து நிதானித்து விசாரித்து அவருடைய கான்செப்ட் அப்படியே கொண்டு வந்து நிறுத்துகிறார். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரோ அதை நிறைவேற்றும் வண்ணமாக, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய்னா அந்த கள்ளன் ரட்சிக்கப்பட்டான் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இங்கே நான் சில விஷயங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இங்கே பாருங்கள், கள்ளர்கள் என்பதற்கு கிரேக்க பாஷையிலே
லேஸ்டேஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. டிஸ்பிளே பண்ணுவா. கள்ளர்கள் என்ற அந்த வார்த்தைக்கு லேஸ்டேஸ் என்று சொன்னால் ராபர்ஸ், வழிப்பறி கொள்ளையன். அங்கே பாருங்க, நான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சும்மா ஏதோ போன போக்கில் பேசாமல் கிரேக்க பாஷையில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை லேஸ்டேஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அதற்கு ராபர்ஸ் என்று அர்த்தம். ராபர்னா ராபரி பண்ணுறவன், வழிப்பறி பண்ணுறவன். இவனுக்கு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கள்ளர்கள் என்று. அடுத்தது குற்றவாளி என்று போடப்பட்டிருக்கிறது. குற்றவாளி என்பதற்கு காகர்கோஸ் என்று அர்த்தம் கிரேக்க பாஷையில். இந்த காகர்கோஸ் என்று சொன்னால் கிரிமினல் அக்யூஸ்ட் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதாவது இவன் தொடர்ச்சிய கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுகிறவன். அதாவது கொள்ளையடிப்பதையும் கிரிமினல் வேலை செய்வதையும் தன் சொந்த தொழிலாகையே வைத்துக் கொண்டிருப்பவன் தான் இந்த காகர்கோஸ். இது ரெண்டுத்தையுமே நாம் எடுத்துக்கொண்டோம்னால், அவன் கள்ளனாக இருக்கட்டும், அவன் குற்றவாளியாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒரு ராபரி, வழிப்பறி கொள்ளையர்கள். அவர்கள் ஒரு கிரிமினல் அக்யூஸ்ட். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இருவரை தான் இப்பொழுது சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைந்த அந்த வழிப்பறி கொள்ளையன், கிரிமினல்ஸ், ராபரிக்கு நடுவில் குற்றமற்ற இயேசு கிறிஸ்துவை அறைந்தார்கள். இப்போ என்ன நடக்கிறது? போறவன் வரவெல்லாம் பார்க்குறான், பார்த்துட்டு கேலி கிண்டல் செய்கிறான். போர் சேவகன் பார்க்கிறான், கேலி கிண்டல் செய்கிறான். எல்லா ஜனங்களும், பொது ஜனங்களும் பார்க்கிறார்கள், இயேசுவை நிந்திக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டு கள்ளர்களும் நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், கேலி கிண்டல் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே வருகிறார்கள். இந்த ரெண்டு கள்ளர்கள் அறையப்பட்டு விட்டார்கள். இந்த ரெண்டு கள்ளர்களுக்கும் இருக்கக்கூடிய பெயர் வேதாகமத்தில் இல்லை. அதையும் நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தபொழுது இங்கே த காஸ்பல் ஆஃப் நிக்கோடிமஸ் என்ற அப்போக்ரிபா புஸ்தகத்திலே வேதாகமத்தில் எழுதப்படாத தள்ளுபடி ஆகமம்னு ஒன்று இருக்கு. அந்த ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடதுபுறத்தில் அடையப்பட்ட இந்த கல்லனுக்கு ஜெஸ்டாஸ் என்று பெயர். டிஸ்பிளே பண்ணுப்பா. இடதுபுறத்தில் அறையப்பட்ட கல்லனின் பெயர் ஜெஸ்டாஸ், வலதுபுறத்தில் அறையப்பட்ட கல்லனின் பெயர் திஸ்மாஸ். இங்க பாருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இயேசு கிறிஸ்து இப்ப இப்படி தொங்கிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு வலதுபுறம், இவருக்கு இடதுபுறம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே டிஸ்மாஸ் இயேசு கிறிஸ்துவின் வலதுபுறம் இருக்கிறான், இடதுபுறத்தில் கெஸ்டாஸ் இருக்கிறான். சரி, ரெண்டு பேருக்கும் பெயர் கொடுக்கப்பட்டாயிற்று. இவர்களில் யார் இயேசுவை நிந்தித்தான், யார் இயேசுவை அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டான்? இயேசு கிறிஸ்துவின் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திஸ்மாஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய இந்த கெஸ்டாஸ் என்ன செய்யறான்? ஆண்டவரை நோக்கி பார்த்து, அந்த லூக்கா எழுதின அந்த 23:39 அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், இந்த ஒருவன் தான் அந்த திஸ்மாஸ், இவன் தான் கெஸ்டாஸ். இவன் தான் என்ன செய்யறான்னா ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இங்க லிட்டரலி நீங்க வாசித்தீங்கன்னா அப்படி மேலோட்டமா இகழ்ந்தான் அப்படின்றது கிடையாது. ஒரு மனிதனை கேலி கிண்டல் செய்தால் எந்த அளவுக்கு செய்வார்களோ அந்த அளவுக்கு பக்கத்தில் அறையப்பட்ட இவன் கேலி கிண்டல் செஞ்சு கொண்டிருக்கிறான். மறுபுறம் ஒரு கள்ளன் இருக்கிறான், அவன் பார்க்கிறான், அவனும் இவரை நிந்தித்தவன் தான். இப்பொழுது அவன் யோசிக்கிறான், ஓ, நான் அறியாமல் தெரியாமல் இந்த இயேசுவை மறுதலித்திருக்கிறேன், அவமானப்படுத்தியிருக்கிறேன், நிந்தித்திருக்கிறேன், காயப்படுத்தியிருக்கிறேன். இப்ப யோசிக்கிறான் சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில். இப்ப அவனை பார்த்து சொல்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம், இவர் தகாததொன்றும் செய்யவில்லையே என்று அவனை கடிந்து கொள்ளுகிறான். முதலாவது இவனை பார்க்கும் பொழுது தன்னுடைய பாவத்தை உணர்கிறான். நான் குற்றவாளி, நான் ஒரு தவறை செய்தவன், நான் ஒரு வழிப்பறி கொள்ளையன், நான் ஒரு கிரிமினல் அக்யூஸ்ட், நான் தண்டிக்கப்படுவது உண்மை, எனக்கு தண்டனை அவசியம்தான். ஆனால் இவரோ தகாததொன்றும் செய்யவில்லையே. பாவம் அறியாத இவர், பரிசுத்தமான தேவன், நீதியுள்ள நியாயாதிபதி, இவர் இப்ப சிலுவையில் தொங்குகிறாரே என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். அவன் மனம் உடைகிறது. இப்ப யோசிக்கிறான், அவர் பார்க்கிறான்,
எல்லாரும் கேண்டு கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்று சொன்னால் உலக இரட்சகர் என்று பொருள். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவானில வாசிக்கிறோம். அப்படியானால் ரட்சிப்பு என்பது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு, பரலோக வாழ்வை கொடுப்பதற்கு இந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை தவிர வேறு யாராலும் எனக்கு பரதீசு என்ற பரலோக வாழ்வை தர முடியாது என்று தீர்மானம் பண்ணினான். தீர்மானம் பண்ணினவன் தன் மனதுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். மனம் கசந்து போறான், வேதனைப்படுகிறான். ஒரு கள்ளன் சிலுவையிலே பாவத்திலேயே மரித்து நரகத்துக்கு போகிறான். இன்னொரு கள்ளன் பாவ மன்னிப்பை பெற்று பரலோக வாழ்வை தேடுகிறான். ஹல்லேலூயா! இன்றைக்கு 2 கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் சிலுவை அண்டை வந்திருக்கிறீர்கள். அவர் அண்டை வந்த நீங்கள், உங்களில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? சிலுவை நமக்கு கொடுக்கிறது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை இழந்து போனால் பரலோகம் போக முடியாது. பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களேன்னு பிள்ளைகள் பரலோகம் போக முடியாது. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்களேன்னு பெற்றோர் போக முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி ஆத்மா உண்டு. ஒவ்வொரு ஆத்மாவின் அழிவுக்காகத்தான் கர்த்தர் சிலுவையில தொங்கினார். உங்கள் மேல் விழ வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை அவர் எடுத்துக்கொண்டார். யார் ஒருவர் இந்த சிலுவை அண்டையிலே வந்து அவரை ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்று பரலோகம் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு அவர் இன்றைக்கும் இலவசமாய் ரட்சிப்பை கொடுக்க தயாராக இருக்கிறார். அந்த ரட்சிப்புக்கு எதையுமே செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கிருபையினாலே அந்த ரட்சிப்பு உண்டாகிறது. நாம் நம்முடைய பாவங்களிலே மரித்து நரகத்திற்கு போக வேண்டியவர்கள். கிறிஸ்துவின் மரணத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தான் அந்த கள்ளன் பெற்றுக்கொண்டான். நம்முடைய பார்வையிலே, அங்கே சூழ்ந்திருந்த மக்களுடைய பார்வையிலே அவன் ஒரு கள்ளனாகத்தான் இருந்தான், அவன் ஒரு குற்றவாளியாகத்தான் இருந்தான். ஆனால் அவன் பரலோக வாழ்ப்பை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா! ஒரு வாய்ப்பு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு தருணம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் யோசித்தான், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, இதுதான் என்னுடைய கடைசி நேரம். இன்னும் சில மணி நேரங்களிலே ரோம பேரரசு வந்து என்னை கீழே இறக்கி என் கால் எலும்புகளை முறித்து என்னை சாகடித்து விடுவார்கள். செத்த பிறகு நான் பரலோகத்திற்கு போக முடியாது. நான் ஒன்று செய்வேன், மரணம் என்னை சந்திக்க போகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இயேசுவும் மரிக்கப் போகிறார். அதற்குள்ளே நான் பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசுவும் பார்த்தார். இவ்வளோ நேரம் ஏளனம் பண்ண, கேலி கிண்டல் செய்த அவனும் சொன்னான் இல்லையா, நீர் உங்கள் ராஜ்யத்தில் வந்து நினைச்சு எல்லாம் உன்னை ரட்சிக்க அந்த கள்ளன். அவனுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் செவி சாய்க்கவில்லை. இந்த கள்ளனின் வார்த்தைக்கு கர்த்தர் செவி சாய்த்தார். ஹல்லேலூயா! நீங்க வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் யாராவது இந்த கூட்டத்தில் ரட்சிக்கப்படாம, ஞானஸ்நானம் எடுக்காம, கம்யூனியன் எடுக்காம யாராவது இருந்தீங்கன்னா அடுத்த நேரம் நமக்கு என்னன்னு தெரியாது, மரணம் எப்போ சம்பவிக்குன்னு தெரியாது. ரட்சிப்பு இலவசம்தான், ஆனால் அதுக்காக அது காத்து கொண்டிருக்காது. ஹல்லேலூயா! இயேசு மரித்து விட்டால் கள்ளன் நினைச்சது கூட நடந்திருக்காது. ஒருவேளை கள்ளன் மரித்திருந்தால் அவன் நினைத்தது நடந்திருக்காது. ஆனால் ஒரு தருணம் வந்தது, அவன் ரட்சிக்கப்படுவதற்கு, பரலோக வாய்ப்பை பெறுவதற்கு ஆண்டவரை நோக்கி கேட்டான். ஹல்லேலூயா! கள்ளன் நிந்தித்தான், கள்ளன் அவரை வேதனைக்குள்ளாக ஆக்கினான். அதே கள்ளன் பரலோக வாழ்வை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு வந்திருக்கிற நாம், நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சொன்னாரே, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். நாளைக்கு நான் போன பிறகு உன்னை அழைச்சிட்டு போகிறேன்னா சொல்லலை. நீங்கள் இப்போ ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் இப்போவே அவர் உங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா! பரலோக வாழ்வை கொடுப்பார். இனி காலம் செல்லாது. அவர் சொல்கிறாரு, மெய்யாகவே ட்ரூலி, உண்மையாக தான் சொல்கிறேன், நான் பொய் சொல்லலை, நான் சொன்னால் செய்வேன். அந்த கள்ளன் நிம்மதியாய் மரித்திருப்பான். ஹல்லேலூயா! அவனுக்கு மரணத்தை குறித்ததான பயம் அதற்கு பிறகு வந்திருக்காது. காரணம், நான் குற்றவாளி தான், இப்போ நான் இயேசுவின் நாமத்தில் நீதிமானாக்கப்பட்டேன். அவர் எங்கே போகிறாரோ அங்கே நானும் போயிடுவேன். இந்த மரணத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையில் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார்.
6 மணி வேலைன்னா இன்றைக்கி 12 மணி டைமு, இன்னும் 12 ஆகலை. அந்த 2 வார்த்தை மன்னிப்பும் ரட்சிப்பும் மட்டுமே இந்த 6ஆம் மணி வேலையில் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகும் அந்தகாரம் உண்டாயிடுச்சு. அந்த காலத்தில் தான் மற்ற வார்த்தையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 7 வார்த்தைகளிலே மிகவும் முக்கியமான வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. ஆமென். ரட்சிப்பு என்பது மிகவும் அவசியம். ரட்சிப்பு இல்லாமல் ஒருவனும் பரலோகம் போக முடியாது. ஆண்டவர் உலகத்தில் வந்து சிலுவைக்கு போனது காரணமே ரட்சிப்புக்காகத்தான். இந்த மக்களை ரட்சிப்பதற்காகத்தான் வந்தார். அந்த ரட்சிப்பு முதலிலே இந்த கள்ளன் பெற்றுக்கொண்டான் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்திலே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறார்கள். ஒரு நாள் அவர் வருவார். அவர் வரும்பொழுது ரட்சிக்கப்பட்ட கூட்டம் எல்லாம் பரலோகம் போயிடும். ஆமென். அவர் ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கைவிடப்படுவார்கள். நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐதியார் திருமண மண்டபம் பின்புறம், ஆயில்மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapicam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9445083924. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.